போட்டி பொறாமை இல்லாத தொழில் ஏது? சினிமாவிலும் அது உண்டு. வித்தியாசமான திரைக்கதைக்காக, மாறுபட்ட கதாபாத்திரத்திற்காக, இனிமையான டியூன் கொண்ட டூயட் பாடலுக்காக பெரும் நட்சத்திரங்களே போட்டி போடுவது உண்டு. இந்த கதை எனக்கு கொடுத்து விடுங்கள், அல்லது இந்த கதையில் நான் நடிக்கிறேன், இந்த கதாபாத்திரம் எனக்கு கொடுங்கள், நான் சிறப்பாக நடிக்கிறேன், இந்த பாடல் காட்சியை எனக்கு கொடுங்கள், அந்த பாடல் காட்சியை அந்த பாடலை எனக்கு கொடுங்கள், அல்லது அந்த பாடலில் என்னை நடிக்க வையுங்கள் என்று போட்டி போடுவதுண்டு. அப்படி ஒரு பாடலுக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் கடும் போட்டி நடந்தது. ஏ.எம். ராஜா ஜிக்கி பாடிய அந்த அழகான டியூன் கொண்ட, இனிமையான டியூன் கொண்ட இனிமையான காதல் பாடல் அது. அந்த பாடலில் தான் நடிப்பேன் என்று சிவாஜி உறுதியாக சொன்னார். அதே போல அந்த பாடலில் தான் நடிக்க வேண்டும், அந்த பாடல் காட்சி உருவாக்கினால் தான் நடிப்பேன் என்று எம்ஜிஆரும் சொல்லிவிட்டார். தன்னை மயக்கி காதல் வசப்படுத்திய காதலனை, கட்டழகனை நினைத்து காதலில் உருகி பாடுவது போன்ற பாடல் அது. அதே போல அந்த காதலியை நினைத்து உருகி அவளோடு சேர்ந்து கதாநாயகனும் பாடுகின்ற பாடல் அது. எனவே அந்த பாடல் தனக்குத்தான் வேண்டும் என்று, தன்னை வைத்துதான் படமாக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்ல, சிவாஜியும் அதே போல தன்னை வைத்துதான் அந்த பாடலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் நடந்தது எப்போது, எந்த படத்திற்காக இப்படி இருவரும் போட்டி போட்டு அந்த பாடலை கேட்டார்கள் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன், வாருங்கள். தமிழ் திரை உலகின் மிக பெரும் நடிகர்களான மக்கள் திலகம் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் முதல் முறையாக கூண்டு கிளி என்ற படத்தில் சேர்ந்து நடித்தார்கள். ஈகோ பார்க்காமல் இருவரும் முதல் முறையாக அந்த படத்தில் நடித்தனர். இது ஒரு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அதிசயமாக, வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அதே சமயத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் பேசப்பட்டது. அப்படி இரு பெரும் நடிகர்களை சேர்த்து வைத்து படமாக்கினார் படத்தின் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. கூண்டு கிளி படத்தின் கதை வசனம் எழுதிய பிரபல எழுத்தாளர் விந்தன் அந்த படத்திற்காக ஒரு அழகான டூயட் பாடலையும் எழுதியிருந்தார். இந்த டூயட் பாடலை ஏ.எம். ராஜா ஜிக்கி காதல் ஜோடி மிக அருமையாக, இனிமையாக பாடியிருந்தனர். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா என்கிற இந்த பாடலுக்காகத்தான் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போட்டி நடந்தது. இருவரும் இந்த பாடலுக்காக போட்டி போட்டதும் திணறி போய்விட்டார், தவித்து போய்விட்டார் டைரக்டர் டி.ஆர். ராமண்ணா. யாரை வைத்து இந்த பாடலை உருவாக்குவது? சிவாஜியை வைத்து இந்த பாடலை உருவாக்கினால் எம்ஜிஆரிடம் பொல்லாப்பு வாங்கி கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் தான் நமக்கு வேண்டியவர், நிறைய படங்களில் அவர்தான் நமக்கு நடித்து கொடுக்கிறார். எனவே எம்ஜிஆரை வைத்து இந்த பாடலை உருவாக்கினார். சிவாஜி கோவித்துக் கொள்வார், அவர் பாதியில் போய்விட்டால் என்ன செய்வது? இது வேறு. இப்படி இருவர் மத்தியிலும் மாட்டிக்கொண்டு அந்த பாடலுக்காக முழித்தார், மாட்டிக்கொண்டு தவித்தார் டைரக்டர் டி.ஆர். ராமண்ணா. அந்த பாடலை யாரை வைத்து படமாக்கினாலும் யார் இடமாவது பொல்லாப்பு தான். இவரை வைத்து உருவாக்கினாலும் சரி, அவரை வைத்து உருவாக்கினாலும் சரி, இரண்டு இடத்திலும் பொல்லாப்பு தான் என்று நினைத்து டி.ஆர். ராமண்ணா என்ன செய்தார் தெரியுமா? அந்த பாடல் காட்சியை அந்த படத்தில் இல்லாமல் செய்துவிட்டார். அந்த பாடலை எடுக்கவே இல்லை, பாடல் உருவாக்கி வைத்து விட்டார். ரெக்கார்டில் மட்டும்தான் இருந்தது, படத்தில் சேர்க்கவில்லை. அதற்கான பாடல் காட்சியும் எடுக்கவில்லை. பாடல் இல்லாமலே தான் கூண்டு கிளி படம் வந்தது. அந்த கூண்டு கிளி படம் வந்த பிறகு உங்களுக்கே தெரியும், அது இரு பெரும் நடிகர்களின் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதனால் படம் தியேட்டரில் சரியாக ஓடவில்லை. தியேட்டரில் இருந்து பெட்டி ரிட்டர்ன் வந்துவிட்டது. ரொம்ப காலம் கழித்து அந்த இரு பெரும் நடிகர்கள் சேர்ந்து நடித்த படம் என்கின்ற ஈர்ப்பின் காரணமாக
பிறகு அந்த படம் ஓடியது. ஆனால் இந்த படத்தால் டி.ஆர். ராமண்ணாவுக்கு நஷ்டம்தான். எம்ஜிஆர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த விஷ பரீட்சை வேண்டாம், இருவரும் சேர்ந்து நடிப்பது போன்ற படம் எடுக்காதே என்றார். அவர் எம்ஜிஆர் சொன்னது போலவே அங்கு நடந்தது. சரி, அந்த பாடல் என்ன ஆனது என்று கேட்கிறீர்களா? எங்கும் போகவில்லை, அது எம்ஜிஆருக்கு தான் வந்தது. கூண்டுக்கிளி படத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்த தயாரிப்பாளர் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா அடுத்து குலேபகாவலி என்ற படத்தை தயாரித்தார், இயக்கினார். அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கதை நாயகனாக நடித்தார். அந்த மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ, இனிக்கும் என்ப இரவே நீ வாவா என்கின்ற அந்த பாடலை எம்ஜிஆருக்காக குலேபகாவலி படத்தில் வைத்து படமாக்கினார் டி.ஆர். ராமண்ணா. எம்ஜிஆர் விரும்பிய அந்த பாடல் அவருக்கே கிடைத்தது. அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் இன்று வரையும் ஒரு அழகான டூயட் பாடலாக இன்று வரையும் ரசித்து கேட்கக்கூடிய பாடலாக இருக்கின்றது. ஆண்கள் என்றாலே அவமான சின்னங்கள் என்னும் மமதையான உணர்வு கொண்டவள் பகாவலி நாட்டு ராணி. தன் அழகுக்கு நிகர் யாருமே கிடையாது என்று கர்வம் கொண்டவள். அப்பேற்பட்ட அழகு ராணி வைத்த போட்டிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி கொடி நாட்டும் ஓர் அழகான ஆணழகன் அவள் மனதையும் திருடி சென்று விடுகின்றான். அந்த ஆணழகனின் நினைவால் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் காதல் நோய் வாய்ப்பட்ட ராணியோ பொறுமை இழந்து இனிமை தரக்கூடிய ஏகாந்த நிலை வேண்டி இன்ப இரவை அழைக்கின்றாள். அகம்பாவம் பிடித்த ராணியை அவள் இதயத்தையே கொள்ளையடித்த இளவரசனாக ஆணழகனாக புரட்சி தலைவர் நடித்திருந்தார். அந்த படம்தான் குலேபகாவலி. அந்த பாடல்தான் மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ, இனிக்கும் என்ப இரவே நீ வாவா. இந்த பாடலுக்காக தான் எம்ஜிஆர் சிவாஜிக்குள் போட்டி நடந்து இந்த பாடல் எம்ஜிஆரை வைத்து உருவாக்கி மாபெரும் வெற்றியை கண்டார் டைரக்டர் டி.ஆர். ராமண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.